அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் போய் அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த குமரகுரு அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பறக்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைக்கு கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பறக்க, குலதெய்வம் அறிய குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். குமரகுரு என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு உங்களுக்குன்னே வரட்டு பிடிவாத குணம் இருக்கும். 3வது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. 4வது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபக மருதி பிரச்சனை உண்டு. 5வது பாயிண்ட்டு அப்பா அல்லது தாத்தாக்கு 2 தாரம் இருக்கும். 6வது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 7வது பாயிண்ட்டு உங்களது பேச்சினாலேயோ அல்லது பணத்தினாலேயோ நிறைய தலைகுனிவுகளை சந்திப்பீங்க. 8வது பாயிண்ட்டு பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க. 9வது பாயிண்ட்டு பூரிகை சொத்துக்கள்லாம் கை மாறி இருக்கும். 10வது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 11வது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு. 12வது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க. 13வது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க. 14வது பாயிண்ட் அப்பா குடும்பம் கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 15வது பாயிண்ட் அம்மாவுக்கு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது. அப்பாவை பிரிஞ்சோ அல்லது கடமைக்குன்னு வாழ்வாங்க, அந்யோன்யம் இருக்காது. 16வது பாயிண்ட் அம்மா எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க. 17வது பாயிண்ட் அம்மாவுக்கு போராடக்கூடிய குணம் உண்டு, லேஸில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 18வது பாயிண்ட் நீங்கள் யார்ட்டையே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. 19வது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 20வது பாயிண்ட் அடிக்கடி வயிற்று வழியில் அவதிப்படுவீங்க. 21வது பாயிண்ட் மனைவி வழியில் நிறைய பொருள் செலவுகள் செஞ்சுருப்பீங்க. 22வது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும். 23வது பாயிண்ட் வீட்டில் மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும். 24வது பாயிண்ட் பேச்சு திறமையால் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. 25வது பாயிண்ட் அப்பா அழகானவராக இருப்பார். 26வது பாயிண்ட் அப்பா குடும்பம் பூரிகை தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். 27வது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் உண்டு. 28வது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசத்தையும் கடந்த பக்தி இருக்கும். 29வது பாயிண்ட் ஒரு அம்மனை விரும்பி வழிபடுவீங்க, அந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. 30வது பாயிண்ட்டு உங்கள் அப்பா குடும்பம் தலைமுறையாக கோவிலுக்கு பணம் கொடுத்துட்டு வர குடும்பமாக இருக்கும். 31வது பாயிண்ட்டு உங்களுக்கு பணம் தேவைக்கு கிடைக்குங்க, பணத்தட்டுப்பாடு இருக்காது. 32வது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு. 33வது பாயிண்ட் அத்தை உறவில் விரிசல்கள் உண்டு. 34வது பாயிண்ட் மனைவி வாய்ப்பேச்சால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. மனைவி கூட வாய்ப்பேச்சால் பிரச்சனைகள் வரும். 35வது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் ஏறுவீங்க. 36வது பாயிண்ட் லேடிஸுகளுக்காக பெண்களுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க. 37வது பாயிண்ட் மனைவிக்கு கடவுள் பக்தி அதிகம். 38வது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. 39வது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும். 40வது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 41வது பாயிண்ட் உங்கள் மேரேஜ் கோவிலில் தாங்க நடக்கும். 42வது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு. 43வது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க. 44வது பாயிண்ட் மனைவிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 45வது பாயிண்ட் மனைவியால் அவமானங்கள் தலைகுனிவுகள் உண்டு. 46வது பாயிண்ட் மனைவி நீட்னஸ் சுத்தப்பத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 47வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, நிரந்தரமின்மை பிரச்சனையில் அவதிப்படுவீங்க. 48வது பாயிண்ட் தூக்கப்பிரியராக இருப்பீங்க. 49வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதுங்க இருக்காதுங்க, நிலையான முடிவு எடுக்க முடியாது, மனசு அலைபாயும். 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி தாய் தாங்க. இத்துடன் குமரகுரு என்ற பேருக்கு நான் 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகிறேன். உங்கள் பேரை வச்சு என் பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் இல்லை துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.